Hello Arjun. Hi. So எப்படி இருக்குன்னு சொல்லு. Good? You like it? Yeah. Good. Hello guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெஜி லோடட் சாஸ் வித் பாஸ்தா தான் பண்ண போறோம். ஸோ இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போறோம். ஸோ குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஒயிட் சாஸ் அண்ட் ரெட் சாஸ் வச்சு தான் பண்ண போறேன். ஸ்டோர் பாட் சாஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வச்சு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு இந்த பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சிம்ப்ளி வித் விஜி. அந்த பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. பாஸ்தா பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி இந்த பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். பேடிலா ட்ரை கலர் ரொட்டினி பாஸ்தா. ஸோ வாட்டர் வந்து பாயிலிங் ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ இந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே ஆட் பண்ணுறதுன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக் ஆகாமல் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வரும். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் குக் ஆகிறதுக்கு. பாஸ்தா வந்து குக் ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். பாஸ்தா ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள் பாஸ்தா பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னு பார்த்துடலாம். இது வந்து பாஸ்தா வந்து லோடட் வித் வெஜிடபிள்ஸ். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ண போகிறேன். ஸோ கேரட் சாப் பண்ணி வச்சுருக்கேன் லென்த் வைஸ். அண்ட் zucchini, கார்லிக் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். Jalapeño, Cauliflower அண்ட் கேப்சிகம். என்ன கலர் வேணால் நீங்கள் கேப்சிகம் யூஸ் பண்ணலாம். சால்ட், ஆனியன்ஸ் கொஞ்சோடு வச்சுருக்கேன். ப்ரோக்கலி அண்ட் சீஸ் வச்சுருக்கேன். மொசரெல்லா சீஸ். அண்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற வந்து ப்ரிகோ ட்ரெடிஷ்னல் சாஸ், கார்லிக் பார்மசன் சீஸ் சாஸ் வச்சுருக்கேன். அண்ட் ஐ எம் ஹேவிங் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம். அதில் கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கோன்னா கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் போட்டோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர். எப்பயுமே கார்லிக் போட்டால் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ ஆனியன்ஸ், Jalapeño, நீங்கள் க்ரீன் சில்லி வேணுன்னா கூட போட்டுக்கலாம். இந்த கிட்ஸு சாப்பிட போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பைஸ் இதுவாக இருக்கும்னா ஆட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு கேரட் அண்ட் கேப்சிகம். பீன்ஸ் இருந்தாலும் பீன்ஸ் ஆட் பண்ணலாம். என்கிட்ட பீன்ஸ் இன்னைக்கு இல்லை. இதெல்லாம் ரொம்ப நிறைய குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு க்ரன்ச்சியான ஒரு ஸ்டேஜ்லேயே நம்ம குக் ஆனால் போதும். zucchini ஆட் பண்ணிக்கலாம். cauliflower அண்ட் ப்ரோக்கலி. இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போடணும்னு அவசியம் இல்லை. இது கூட இந்த ஒயிட் சீஸ் சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து ரெட் சாஸ் நிறைய பிடிக்கும். அது வேணும்னா அது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ஒயிட் சாஸ் நிறைய பிடிக்கும். ஸோ அவங்கவுங்களுடைய டிஃபர் ஆகும் ஒரு பர்சனுக்கு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணுமோ அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு பெப்பர் வேணும்னா பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம். மினிட்ஸ் இது ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இந்த சாஸ் கொஞ்சம் குக் ஆகணும்.
பாஸ்தா போட்டாச்சு. சூப்பராக ஒரு வெஜ்ஜி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சீஸ் வேணும்னா மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பர் எம்மியான பாஸ்தா இஸ் ரெடி. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சூப்பராக சாஸ், ரெட் சாஸ், ஒயிட் சாஸ்லாம் போட்டு ஒரு எம்மியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லோடட் வித் வெஜிடபிள்ஸ் பாஸ்தா வித் ஒயிட் அண்ட் ரெட் சாஸ். அந்த பாஸ்தா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறதுனால. இந்த பாஸ்தாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய லைக்ஸ் கொடுங்க. See you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.